ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்ட்ரானமி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அவுட்டர் ஸ்பேஸ் ரிலேட்டட் டாபிக். இந்த வீடியோவில் ஆஸ்ட்ரானமி பற்றி ஒரு 30 ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது இந்த செக்மெண்ட்டோட பார்ட் 1. அண்ட் இந்த வீடியோவில் இந்த யூனிவர்ஸ் பற்றி, இந்த காஸ்மோ பற்றி நிறைய அன்னோன் அண்ட் ரிவட்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். பார்க்க ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரியாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட ஃபுட் ஸ்டெப்ஸ் மூணில் பட்டா அது ஃபார் எவர் அப்படியே இருக்கும். ஏர்த்தில் நம்ம ரிசீவ் பண்ணுற சன்லைட் சூரியன் எமிட் பண்ணுறதை காட்டிலும் பாதி தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸ்பேஸுக்கு போனால் நம்ம ஃபீட்டில் இருக்கிற ஸ்கின் ஸ்லோவாக பீல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். சன்னோட வால்யூம் எவ்வளோ பெருசுனா நம்ம அதுக்குள்ளே 1 மில்லியன் எர்த்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான வால்யூமை நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். இங்கே இருக்கிறத காட்டிலும் நம்ம ஸ்பேஸுக்கு போனால் நம்ம இன்னும் டாலராக இருப்போம். இது ஏன்னா ஏர்த்தில் கிராவிட்டினால நம்ம ஸ்பைன் பொதுவாகவே கம்ப்ரஸ் ஆகிருக்கும். பட் அந்த அதர் சைட் நம்ம ஸ்பேஸுக்கு போனால் நம்மளோட ஸ்பைன் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஆல்டிடியூடுக்கு மேலே போனால் ஏர்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ்ன்னு தெரியுமா? இதுக்காக அஃபீஷியலாக கார்மல் லைன் அப்படின்னு ஒன்று மார்க் பண்ணியிருக்காங்க. இது ஏர்த் கூட கம்பேர் பண்ணும்போது 100 கிலோமீட்டர் மேலே இருக்குது. ஸ்பேஸ் ஒன்றும் அவ்வளோ தூரம் கிடையாது. இன் தியரி நம்ம காரை அப்போச்சாக ஓட்டிகிட்டு போனால் அங்கே லெஸ் தேன் ½ அன் ஹவரில் போய் ரீச் ஆயிடலாம். பொதுவாக நிறைய ஹாலிவுட் படத்தில் ஸ்பேஸ்ஷிப் வெடிச்சு சவுண்டு வருது, இல்லை ஷூட் பண்ணும்போது சவுண்டு வருது, இதெல்லாம் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். பட் இன் ரியாலிட்டி இது உண்மை கிடையாது. ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்கும். இது ஏன்னா ஸ்பேஸில் சவுண்ட் ட்ராவல் பண்ண எந்த மீடியமும் இருக்காது. ஏன்னா ஸ்பேஸ் ஒரு வேக்யூம். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இந்த 4 பிளானட்ஸ் மேலேயும் நம்மளால் நடக்கவே முடியாது. லாஜிக்கலி பார்த்தா அது பக்கத்துலேயே நம்மளால் போக முடியாது. பட் இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? இது ஏன்னா இந்த பிளானட்ஸில் சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. யாராவது ஒருத்தர் ப்ளூட்டோக்கு போனோன்னு நினச்சா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண அபவுட் 800 இயர்ஸ் ஆகும். நம்ம ஏர்த்குள்ளே நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருஷம் வருது. பட் பெரும்பாலான ஆஸ்ட்ராய்ட்ஸ் எந்த அட்வர்சிட்டிஸுமே காஸ் பண்ணுறதில்ல. இது ஏன் தெரியுமா? இந்த மீட்டியாரைட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைய ஆரம்பித்த உடனே ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக இக்னைட் ஆகி நம்ம சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிடும். மார்ஸில் சன்செட் ப்ளூ கலரில் இருக்கும். உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். நம்ம சோலார் சிஸ்டம்ல எது ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் தெரியுமா? நம்மள நிறைய பேர் இது மெர்க்குரின்னு நினைப்போம். பட் அதுதான் கிடையாது. வீனஸ் தான் ஆக்சுவலி ஹாட்டஸ்ட் பிளானட். என்னதான் மெர்க்குரி கூட கம்பேர் பண்ணும்போது சன்லேருந்து டிஸ்டண்ட்டாக இருந்தாலும் வீனஸில் கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் நிறைய அமௌண்ட் ஆஃப் சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். இதை தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அண்ட் இதுதான் வீனஸில் நடக்கிறது. ஃபர்தஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஆஃப் நோ என்னன்னு தெரியுமா? வாயேஜர் 1. இதோட பர்பஸ் என்னதுன்னா, ஆன்போர்டு இருக்கிற ஏலியன்ஸ் நம்ம கூட இது மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம சாட்டனை வாட்டருக்குள்ளே போட்டால் அது சிங்க் ஆகாது. பட் வைஸ் வெர்ஸா நடக்கும். சன்லேருந்து ஒரு பின் ஹெட் பாயிண்ட் சைஸ்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் அதை வச்சு சன்னோட பீஸை நம்ம எடுத்தோம்னா அதை நம்ம ஏர்த்குள்ளே எஜெக்ட் பண்ணும்போது நம்மளை சுற்றி 145 கிலோமீட்டர்ஸை தாண்டி வரதுக்குள்ளேயே நம்ம செத்து போயிடுவோம். நியூட்ரான் ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ டென்ஸ்னா அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்து என்டையர் ஏர்த் பாப்புலேஷனோட வெயிட்டை கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அது ஈக்குவலாக இருக்கும். யுரேனஸோட சீசன்ஸ் 21 இயர்ஸ் லாஸ்ட் ஆகும். வைல் போல்ஸில் 42 இயர்ஸ்க்கு சன்லைட் இருக்கும். அதுக்கப்புறம் 42 இயர்ஸ் டார்க்னஸ் இருக்கும். இந்த யூனிவர்ஸில் எலமெண்ட் ஹீலியம் மட்டும்தான் சாலிட் ஃபார்மில் பார்க்கவே முடியாது. சாலிட் ஃபார்மில் எக்ஸிஸ்டே ஆகாது. இந்த யூனிவர்ஸ்லேயே கோல்டஸ்ட் பிளேஸ் என்னன்னு தெரியுமா? இது எந்த ஒரு கேலக்ஸியோ பிளானட்டோ கிடையாது. ஆனால் ஏர்த்லேயே இருக்கிற ஒரு லேபில் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன லேப்னா உல்ஃப்கேம் கெட்டர்லஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிரியேட்டிங் -273.15 டிகிரி செல்சியஸ், அதாவது ஆல்மோஸ்ட் நியர் டு 0 கெல்வின், அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸ்க்கும் ஒரே ஏஜ் தான், அதாவது 4.544 பில்லியன்ஸ். நம்ம ஏர்த்லேருந்து நேக்கடையில் பார்க்கும் போது நம்மளால் 8000 ஸ்டார்ஸ் பார்க்க முடியும். ஒரு ஹெமிஸ்பியர்லேயும் 4000 இருக்கும். அண்ட் டே லைட்டில் 2000 அண்ட் நைட்டில் 2000 பார்க்க முடியும். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற 90 to 99% நார்மல் மேட்டர்ஸ் என்னதுன்னா ஹைட்ரஜன். நம்ம ஏர்த்தில் இருக்கிற ஃபாசில் ஃபியூயல் சன்னை பர்ன் பண்ண வைக்கணும்னு நினச்சா அதோட எனர்ஜி எமிஷனுக்கு கொஞ்ச நாள் தான் லாஸ்ட் ஆகும். மூணு எக்ஸாக்ட்லி உங்கள் தலைக்கு மேலே இருந்தால், இல்லை நீங்கள் ஈக்குவேட்டரில் இருந்தால் உங்களோட வெயிட் ஸ்லைட்லி கம்மியாக இருக்கும். பிக் பேங்குக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே லிக்விட் ஃபார்மில் இருந்தது. எவ்ரி இயர் மூன் நம்மளை விட்டு 3.8 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி போகுது. நியூட்ரான் ஸ்டார்ஸ்னால 1 செகண்ட்க்கு 500 டைம்ஸ்க்கு மேலே ரொட்டேட் பண்ண முடியுமா? ஸ்பேஸில் எந்த ஃப்ரீ மூவிங் லிக்விட் இருந்தாலும் அது தன்னையே ஸ்பியராக மாற்றிக்கும். இது ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால். ஸ்பேஸில் இருக்கிற வேக்யூம்னால 2 மெட்டலை நம்ம பக்கத்தில் வச்சா அது டக்குன்னு பாண்ட் ஆகிடுமா. இந்த ப்ராசஸ் தான் கோல் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் ஏர்த்ல ஏன் இது நடக்கலன்னு கேட்டிங்கன்னா அது காரணம் ஆக்சிஜன்.